எப்படி இருக்குவாங்க. மணி 1:30 க்ரௌடை வந்து பாருங்கள். வராதிங்க. வெல்கம் டு யா விலாக்ஸ். நாளைக்கு சண்டேங்கிறதுனால ஈவினிங் நானும் தூங்கிக்கலாம் சொல்லிட்டு நைட்டு கிளம்பிட்டேன் வெளியே. இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஆமாம், இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறோம். மிட் நைட்டில் சென்னையோட ஃபேவரட் பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளுமே தூங்காமல் எத்தனை பேருக்கு எத்தனை கடையெல்லாம் சுற்றிட்டு இருக்கேன்னு, எந்தெந்த பிளேஸில் வந்து க்ரௌட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம், நல்லாயிருக்கும். பலார் மாதத்தில் உள்ள ஒரு பிரியாணி கடை, மிட் நைட் பிரியாணி சொல்லிட்டு க்ரௌடை பாருங்கள். இது எங்களோட ஃபேவரட் மிட் நைட் பிரியாணி. பல்லாவரம் அடிக்கடி வருவோம். இந்த பிரியாணிக்காகவே வருவோம். ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு ஏன்னா அன்லிமிட்டடு மறுபடியும் ரீஃபில் பண்ணி நைட்டு 12 மணிக்கு வந்து சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கோம். 10 நிமிஷம் டைமு. மேலே ஏறிட்டு கீழே போனோம். இல்லைன்னா 40 ரூபா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஃபைன் இல்லை, 10 மணிக்கு மேலே வெயிட்டிங் பார்க்கிங் ஃபீ 10 நிமிஷத்துக்கு. அது மேலே 40 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். இல்லை பாருங்கள், நம்ம தாத்தா பேர் வச்சுருக்காங்க இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு. தாத்தா பேரா? ஆமாம், காமராஜர் உள்நாட்டு அரங்கம். எங்கே தாத்தா நினச்சியா? இது டொமஸ்டிக். இது வந்து டொமஸ்டிக் 4 மட்டும் தான் இருக்கு நினைக்கிறேன். D4 மட்டும் தான் இருக்கு நினைக்கிறேன். D4னா ஏர் இண்டியா மட்டும் வந்து பிக்கப். இதெல்லாம் தெரியற அளவுக்கு பெரிய இல்லை. நான் டிரைவராக இருக்கிறனால ட்ராப் பண்ணிட்டு இருக்கனால தெரியும் எனக்கு. ஒரு டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறனால அது பேரை மாற்றிட்டாங்கல்ல. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்து அண்ணா பன்னாட்டு முனைன்னு வச்சுருக்காங்க. டொமஸ்டிக் மட்டும் காமராஜர் உள்நாட்டு அரங்கம் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது. சஞ்சய் நீ வேணா நினச்சா முடியும். வருங்காலத்தில் எம்எல்ஏ ஒன்றும் பண்ண முடியாது. பிரதமர் ஆகிருப்ப மாற்றிடலாம். இது டொமஸ்டிக் ஏர்போர்ட், அதனால் ரொம்ப ஒன்றும் பிரம்மாண்டமாக இல்லை. அங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் ரொம்ப கலக்கலன்னு இருந்துச்சு. சரி, இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகலாம். அடுத்தடுத்து கத்திப்பாறை போய் பார்க்கலாம். எப்படியும் ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். எத்தனை மணிக்கு போனாலும் அங்கே அப்படி தான் இருக்கும். இது என்னோடய மங்கி ஆயிலே. இங்கே கேபுக்கு ஏதோ ரூல்ஸ்லாம் இருக்குது போல், என்னன்னு தெரியல நமக்கு ஒழுங்காக. அதனால் 10 நிமிஷத்துக்குள்ளே ஆள் இல்லாமல் டிரைவர் மட்டும் வந்தால் ஃப்ரீ போல். 10 நிமிஷம் மட்டும். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர வழியில் பார்த்தோம் இந்த ஒரு வியூ சூப்பராக இருக்கும். ஏன்னா அதான் திருட்டுத்தனமாக இந்த ஒரு வியூவில் பார்க்கறது நல்லாயிருக்கு. லக்கேஜ் இறங்குறதுலாம் அதில் தெரியுது. வண்டியில் சிஎன்ஜி 2 பாயிண்ட் தான் இருக்குது. அதை ஃபுல் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு அடுத்த பிளேஸுக்கு போக போகிறோம். இப்போ ஏர்போர்ட்டை முடிச்சிருக்கிறோம். வண்டி க்யூவில் 2-3 வண்டி நிற்கிது. பிள்ளைண்ணே எது? இது மாமா பிள்ளையா? இப்போ 1:30 ஆகுது. நம்ம ஏர்போர்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டோம். சென்னையில் வந்து முக்குக்கு புடிச்சிட்டு ஆயிடுச்சு. போகலாம் அந்த ஒரு கார் சின்ன சின்ன புடிச்சிட்டா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அண்ணா நகர் கோரா புடிச்சிருக்கு. அப்புறம் ட்ரெண்டிங்கில் இருக்க புடிச்சிட்டுனா கத்திப்பாறை வந்து புடிச்சிட்டு தான் நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்கு பார்க்கலாம். மணி 1:30 க்ரௌடை வந்து பாருங்கள் எப்படி இருக்குங்க. உள்ள போய் அந்த ஏரியா காட்டும். ஏதோ சண்டை கிடைக்கல அந்த மாதிரி. நம்மளாம் பவர் சண்டை கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இல்லை சஞ்சய், 2 மணி ஆக போகுது. கத்திப்பாறை அப்படி அவ்வளோ லைவாக இருக்குது. இன்னொரு ஏதோ இந்த பொருட்காட்சியில் இருக்க மாதிரி இருக்குது. ஈவினிங் இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ சின்ன பிள்ளைங்கலேருந்து ஃபேமிலியிலேருந்து பேச்சுலர் எல்லாம் இங்கே தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னே தெரிலங்க, அப்படி இருக்குது. வீடியோ காணியிருக்கோம். இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் அப்பப்போ வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு கூட ஓகே. இங்கே கடை போட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த ஒரு ரொட்டீன் லைஃப் செட் ஆகும்னு தெரியலை. அதில் அஃபிஷியல் டைமே வீக்கெண்ட்ஸ்க்கு 3 AM போட்டிருக்கான். போது எப்படியும் முடிச்சுட்டு போக 4 மணி ஆயிரும். அப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஒரு பஞ்சாக வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே அவங்க திங்கக்கிழமை வரணும். ஓகே, நோட்லாம். ஆமாம், எல்லாம் ஒன்றும் போகிறோமா. நேரம் காலை 2:20. பெசன்ட் நகர் பீச். என்னன்னா 12 மணிக்கு அலோடு கிடையாது நினைக்கிறேன். ஒருத்தரமே இல்லை. கேட் வச்சு பூட்டிட்டாங்க, அடைச்சி வச்சுட்டாங்க பேரிகேட் வச்சு. பெசன்ட் நகர் பீச்சுக்குலாம் நைட்டு 2 மணிக்கெலாம் வராதிங்க. ஒன்றுமே கிடையாது. உள்ள ஃபஸ்ட்டு அலோடே கிடையாது. போலீஸ் வந்தான்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல. பிடிச்சி அலோடு கிடையாது. அந்த சீன் கேட்போம். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து மெரினா பீச் போவோம். அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே போகிறதுக்கு நம்ம எப்படியும் ஒரு 3 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். இதான் சாந்தம் சர்ச்சு. இதை தாண்டி தான் மெரினா பீச்சுக்கு போகணும். மெரினா பீச் போகணும். இந்த சாந்தம் சர்ச்சில் தான் மாமாவோட பாடி கடைசி நல்லடக்கம் பண்ண போகிறோம்.
மெரினா பீச் தாண்டி பட்டினம்பாக்கத்தில் இருக்கோம். இதுதான் தெரியுது ஒருத்தவங்களோட சின்ன வாழ்வாதாரம். அந்த பீச்செல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக பிழைக்க வந்தவங்க அப்படியே அந்த பீச் ஃபுல்லாக படுத்துருக்காங்க. ஒரு 5 அடி கேப் விட்டு அப்படியே ஏதோ துணி கிடக்க அது எல்லாமே ஆள் தான். மெரினா பீச்சு சும்மா 9 மணிக்கே இங்கெல்லாம் அடித்து நவத்திடுவான். க்ளோஸ் பண்ணி வெளியே. ஜெயலலிதா சமாதி, எம்ஜிஆர் சமாதி. இப்போ இது எம்ஜிஆர் சமாதியா? ஆமாம், அதெல்லாம் தெரியாது. இது வந்து கலைஞர் ஞாபகம். இது தெரியும். அப்படியே கிளம்புற மாதிரி இருக்காரு பாருங்க. தாத்தா தாத்தா வராரு. அப்படியே நேப்பியர் பிரிட்ஜ். நிறைய முதல்ல தமிழ் சினிமாலாம் ஃபுல்லாக முதல்ல பிரிட்ஜ் தான் கட்டாங்க. சென்னைனா பிரிட்ஜ், நேப்பியர் பிரிட்ஜ். இந்த நேப்பியர் பிரிட்ஜ் தான் நிறைய வாட்டி அவங்க ஒரு ஈவெண்ட் ஏற்றப்பல கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஃபோனில் சார்ஜ் கிடையாது, 2 ஃபோன்லேயும் ஸ்டோரேஜ் அமௌண்ட்லாம் சுத்தமாக கிடையாது. இருந்தாலும் அவ்வளோ ஃப்ரீடமாக சுற்று தான் இருப்போம். இந்த டைமில் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியல. கண்டிப்பாக டைம் 3:10 3:10 ஒரு நேரங்காலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னும் போகலாம், நிறைய பேர் போயிட்டே இருக்கலாம். அப்படியே சென்னை பாஷையில் சொல்லணும்னா லைட் ஹவுஸ் ஆனால் இருக்கும். இந்த லைட் ஹவுஸ்க்கு ஒரு நாள் மேலே போகணும். மேலே அலவுட் தான், ஆனால் நான் ஒரு நாள் வந்ததில்லை, மேலே போனதில்லை. இது மவுண்ட் ரோடு. இங்கேயும் நல்லா கூட்டமாக இருக்கும் நைட் ஃபுல்லாக. நைட் லைஃப் மவுண்ட் ரோட் பிலால் இதான் ஃபேமஸான இடம். பிலாலில் பன் பட்டர் சாப்பிட்டா பயங்கர ஃபேமஸ். சென்ட்ரல் கிட்டே போயிட்டுருக்கோம். சென்ட்ரல் எப்படியும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் என்ன ஒன்றுன்ட்டு நான் போகல. இங்கே எப்போவும் கலர்ஃபுல்லாக லைட் போட்டிருப்பாங்க, இப்போ இல்லை. சென்னை மாநகராட்சி இது வந்து. இதெல்லாம் நேரு ஸ்டேடியம் இருக்குது. வேணாம் கார்த்திக் டிஃபன் சென்டர், அதுவும் நல்லா தோசை இட்லி எல்லாம் சூப்பராக. எல்ஐசி பில்டிங் தான் சென்னையில் வந்து முதல்ல ஹையஸ்ட் பெரிய பில்டிங்னு சொல்கிறாங்க. பாரு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஃபீலிங் அடிச்சுட்டே போகிறோம். ஐயோ தெரியலையே. இறங்கிட்டோம். ஸ்பென்சர் பிளாசா இந்த மால் தான் சென்னையிலே ஃபஸ்ட்டு வந்தது. கிட்டத்தட்ட 1860s 70s வந்தது. போயஸ் கார்டனுக்குள்ளே இருக்கோம். போயஸ் கார்டன் அப்படியே ஒவ்வொரு வீடும் பெரிய பெரிய பங்களா, எல்லாரும் அரண்மனை மாதிரி வச்சுருக்கானுங்க. போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவோட வீடு. ரஜினி வீடு இது ஆப்போசிட்டில் இருக்குமா என்ன? ஆமாம், அது இதெல்லாம் சின்னதாக இருக்குது. இதுவாக இருக்குமா? இந்த மண்டபம் மாதிரி இருக்குது. இது யார் வீடுன்னு தெரில. இது கேஜி ஆனந்தா பேரஸ் மாதிரி இருக்கு. தனுஷ் வீடு. இது தனுஷ் வீடு பார்த்தாச்சு, தலைவர் வீடா. நெக்ஸ்ட் ஸ்டாப் குடுவாஞ்சேரி. இன்றைய பொழுது நன்றாக கழிஞ்சது. பாய். அடுத்த விழாவுக்கு இன்னும் கொஞ்சம் சென்னைக்குள்ள, இன்னர் சென்னைக்குள்ள போயிட்டு இந்த கோராஃபுட் ஸ்ட்ரீட், கோயம்பேடு மார்க்கெட் அந்த மாதிரி அங்கே சுற்றுவோம். கொஞ்சம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஐடியா பார்க்கலாம். ஏன்னா 2 மாதத்தில் இந்த சென்னை முடிச்சு விட்டு போயிடுவோம். எங்கே இருக்கோம்னு தெரில. ஸ்டார்ட் பண்ண லொக்கேஷன் முன்னாடி வந்தாச்சு. இதோட முடிச்சுப்போம். எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துட்டு தெரியுது. 5 மணி ஆகிட்டா தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு. ஓகே போய்